சீமான் தொடர்ந்து பொய் பேசி வருவதாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள திருமுருகன் காந்தி, தைரியம் இருந்தால் ஓடி ஒழியாமல் நேருக்கு நேர் வந்து விவாதிக்க தயாரா என சீமானுக்கு சவால் விடுத்துள்ளார். சீமான் பொய்யின் அடிப்படையில் தான் அரசியல் செய்யக்கூடியவர். இதுக்கு பின்னாடியும் சீமான் பொய்யோட அரசியல் செய்கிறதுக்கு நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரை இந்த மண்ணிலிருந்து அகற்றணும்னு பல பேர் வந்திருக்கிறாங்க, பல பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த விஷயத்தில். சீமான் அழிந்து போவதும் அரசியல் அப்புறப்படுத்தப்பட போவதும் உறுதி. நிச்சயமாக அதை செய்வோம். முடிஞ்ச சீமானால் முடிஞ்ச பண்ணுறதை பண்ண சொல்லுங்க. பொய் பேசுனதுக்கு சீமான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எங்கே சந்திக்கணுமோ அங்கே நாங்கள் சந்திப்போம், எங்கெல்லாம் எதிர்கொள்ளுமோ அங்கெல்லாம் எதிர்கொள்ளும். சீமான் எவ்வளவு கோழை என்று எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பொது வெளியில் விவாதத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, நாங்களாம் தயார்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நான் உரிய இடத்துல கொடுப்போன்றீங்க. எங்க கொடுக்குறேன்றீங்க? நீதிமன்றத்தில் கொடுக்கறத பொது வெளியில் வைக்க வேண்டியதானே? அப்ப இந்த அளவுக்கு கோழையான ஒரு சீமானுக்கு எதுக்கு இந்த வாய்ஸ் அவடல்? 16 ஆண்டுகளாக சீமானோட வாய்ஸ் அவடலை நாங்க பார்த்துட்டோம். இந்த வாய்ஸ் அவடலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் முன்னாடி வாய்ஸ் அவடல் பேசுறதெல்லாம் வேலை இல்லை. செயல்பாட்டால் நான் நிக்கிறோம். முடிஞ்ச சீமானுக்கு துணிச்சல் இருந்தால், நேர்மை இருந்தால், யோகியதை இருந்ததுன்னா நேரா வர சொல்லுங்க. நேருக்கு நேரா பேசுவோம். அதுக்கு முடியல அப்படின்னா நான் நீதிமன்றத்தில் கொடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு மேடையில் பேசிருக்கிறேன், பிரஸ்ல பேசிட்டு இருக்கிறேன்? நீதிமன்றத்தில் போய் பேச வேண்டியதானே? இதுக்கப்புறம் சீமான் போய் பேசிக்கலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்க எதிர்கொள்ளுமோ அங்க எதிர்கொள்றோம். சீமான் இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத எதிரியை சந்திக்க போறீங்க. நாங்க சொல்றோம், சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். நீ வாய்ஸ் அவடால் பேசிட்டு அவங்களை எதிர்த்து பேசுவேன், இவங்களை எதிர்த்து பேசுவேன் 16 வருஷமா பிரஸ் மீட்டை தவிர எதுவும் நடத்தினதில்லை. அதனால சீமான் இதற்கு மேலும் இதே போல பெரியாருக்கு அவதூறு பண்ணிட்டு இருந்தேன்னா எங்க எதிர்கொள்வோமோ அங்க எதிர்கொள்வோம். எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, சுயநலமும் கிடையாது. சீமானோ சுயநல அரசியலை ஒழித்து கட்டுவோம், பார்த்துக்குவோம்.